தென்னாடுடைய சிவனே போற்றி. இது உங்கள் தினம் ஒரு ஸ்தலம். திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் ஒரு பாடல் போதும் மனம் தூய்மையாவதற்கு. இதோ இன்றைய திருமந்திரம். 429ஆம் பாடல். திருச்சிற்றம்பலம். பாழே முதலா எழும்பயிர் அவ்விடம் பாழே அடங்கினும் பண்டைப்பாழ் ஆகாவாம் வாழா சங்காரத்தின் மாலையன் செய்தியாம் பாழாம் பயிராய் அடங்கும் அப்பாழிலே. இப்பாடலின் பொருள்: சேற்று சகதியில் விதைத்த விதை அந்த சகதியை ஆதாரமாக கொண்டு அதனிடம் இருந்து வெளிப்பட்டு பயிராக மேலெழும்பி வருவதைப் போல அனைத்திற்கும் பழமையான இறைவனிடமிருந்து அவனையே முதலாக கொண்டு அவனிடமிருந்து வெளிப்பட்டு உலகத்தில் கருவாக வந்து பிறக்கின்றது ஆன்மா. விளைந்த பயிர் பயன்படுத்தப்பட்ட பிறகு அழிந்து திரும்பவும் மண்ணோடு மண்ணாகவே ஆகிவிட்டாலும் அது எப்படி முன்பு விதைத்த விதைக்குள் மீண்டும் போய் சேர முடியாதோ அது போலவே உலகத்தில் கருவாக வந்து பிறந்த ஆன்மா உலகத்தில் வாழ்ந்து இறந்த பிறகும் திரும்பவும் இறைவனிடமே சென்று சேர்ந்துவிட முடியாது. இதனாலேயே ஆன்மாவுக்கு தனித்த வாழ்வு என்பது இல்லாத சங்கார சுழற்சியில் தள்ளப்பட்டு மீண்டும் பிரம்மனால் கருவாக பிறந்து திருமாலால் காக்கப்பட்டு வளர்ந்து மறுபடியும் சங்காரத்தில் இறந்து கொண்டே இருக்கும். எப்போது மண்ணில் பிறந்த பயிர் மண்ணிலே கலந்து அந்த மண்ணும் ஒரு நாள் மறைந்து போகின்ற போது அந்த பயிரின் தடயமே அழிந்து போய்விடுவது போல உலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இறக்கும் ஆன்மா எப்போது வினைகளை முடித்து தான் என்கின்ற தடயத்தை முற்றிலும் துறந்து மாயைகளை நீக்கி உண்மையை உணருகின்றதோ அப்போது அது தோன்றிய இறைவனிடமே சென்று அடங்கிவிடும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார். 430ஆம் பாடல். தீய வைத்தார்மின்கள் சேரும் வினைதனை மாயம் வைத்தான் வைத்தவன் பதிவொன்றுண்டு காயம் வைத்தான் கலந்தெங்கும் நினைப்பதோர் ஆயம் வைத்தாய் உணர்வு ஆரவைத்தானே. இப்பாடலின் பொருள்: இறைவனிடமிருந்து தோன்றிய ஆன்மா தனது ஆசைகளை அனுபவித்து தீர்த்து கொள்ள செய்யும் செயலினால் சேரும் வினைகளை தீர்க்க மாயையை வைத்து அந்த வினைகள் தீர உடலையும் ஆன்மாவிற்கு கொடுத்து பிறவி எடுக்க வைக்கின்றான். பிறவி எடுத்த ஆன்மா வினை சுழலில் சிக்கி மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து கொண்டே இருக்கக்கூடாது என்கின்ற கருணையினால் உலகத்தில் உள்ள அனைத்திலும் கலந்திருக்கும் இறைவன் தன்னை அடையும் வழிகள் அறிந்த கலந்து குருவாய் இருக்கும் அடியார்களோடு சேர வைத்து தன்னை எப்போதும் நினைக்கக்கூடிய எண்ணத்தை வைக்கின்றான். இறைவனின் சிந்தனையிலே இருப்பதால் மாயை அழிந்து நான் என்கின்ற அகங்காரம் அழிந்து ஆன்மா மீண்டும் தம்மை வந்து அடையும் மெய்யுணர்வு வர செய்கிறான் இறைவன் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக 431ஆம் பாடல். திருச்சிற்றம்பலம். உள்ளத்து ஒருவனை உள்ளூறு சோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனது உருவறியாதே. இப்பாடலின் பொருள்: ஒவ்வொரு உயிரின் உள்ளத்திற்குள்ளும் கண்டு உணரக்கூடிய சோதி உருவமாக இறைவன் வீற்றிருக்கின்றான். அவன் உயிர்களை உள்ளத்தை விட்டு ஒரு அடி கூட விலகி நிற்பதில்லை. எப்போதும் உயிர்களின் உள்ளத்துடனே சேர்ந்து இறைவன் இருந்தாலும் இறைவன் இருந்தாலும் மாயையினால் மறைக்கப்பட்ட உயிர்களின் உள்ளம் அவனது உருவத்தை அறியாது என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகின்றார். இன்றைய திருமந்திரம் அறிந்தோம். நாளை மறுபடியும் தினம் ஒரு திருமந்திரம். நன்றி, வணக்கம்.